வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கு நாம் திருப்பாவையின் 7வது பாடல் பற்றி பார்ப்போம். இந்த பாடலில் பல சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகளை ஒவ்வொன்றாக காண்போம். பொதுவாக மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்குரிய மாதமாகும். அவர்களுக்கு ஆணி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை இரவு காலம். அப்போ இந்த மார்கழி முடியும் போது தான் அவங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம், பொழுது விடியுது. அப்போ இது முழுக்க இரவு காலம் என்பதனால தூங்குறவங்களையெல்லாம் எந்திரி எந்திரின்னு சொல்லி எழுப்புறது ஒரு மரபாக வழங்கி வருகிறது. கிருஷ்ணரும் என்ன சொல்லியிருப்பார்? மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ மார்கழி என்பது இறைவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மாதம். வைணவ மரபில் மட்டும் இல்லை, சைவ மரபுலையும் பார்க்குறோம். இப்போ மார்கழி திருவாதிரை அது பௌர்ணமியோடு சேர்ந்து வரும். அப்போ பௌர்ணமியோடு சேர்ந்து வரும்போது அந்த நாளில் சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், இரவு முழுக்க அபிஷேக ஆராதனைகள் செய்வது. ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் நடக்கும். திருஉத்திரகோசமங்கையில் அங்கே ஒரு பெரிய மரகத நடராசர் சிலை இருக்குது. அதை வருஷம் பூரா சந்தனக்காப்பு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த நாளில் மட்டும்தான் சந்தனக்காப்பு நீக்குவாங்க, புது சந்தனக்காப்பு பூசுவாங்க. மார்கழி மாதத்தில் அனுமன் ஜெயந்தி வரும், மூல நட்சத்திரத்தன்னைக்கு. அப்புறம் சொர்க்கவாசல் திறக்கிற நாள் வைகுண்ட ஏகாதசி. இதெல்லாம் சமய ரீதியான பல விழாக்கள் விசேஷங்கள் இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக என்னென்னா, அந்த சமயம் அந்த காலையில் 4:30 to 6 அந்த வேளையில் ஓசோன் அதிகமாக இருக்கும். அந்த பனி கொட்டும் இல்லையா, பனி இல்லாத மார்கழியான்னு பாட்டு பாடுறாங்கல்ல. அப்போ அந்த பனியில் ஓசோன் O3 அதிகமாக இருக்கும். நமக்கு O2 போதும். அப்போ ஓசோன் அதிகமாக இருக்கும் போது அது அந்த 6 மணிக்கு பனி விலகும்போது அது முடிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? காலையில் 4:30 மணிக்கு எழுந்து குளித்து கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போகிறதுனா என்ன, வெளியில் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வந்தோம்னா அந்த ஓசோனை நம்ம இன்ஹேல் பண்ணால் நமக்கு நிறையா பலம், அந்த பிராணாயாமம் செய்த ஒரு பலன் கிடைக்கும். இந்த ஒரு மாதமும் தான் அந்த பனி அதிகமாக இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் தை மாதமும் இருக்குது. தை நீராடல் அப்படின்ட்டு சங்க இலக்கிய காலத்தில் இருந்து இருக்குது. இப்போ எப்படி மார்கழி நீராடுறாங்க, மார்கழி மாதம் குளித்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தை நீராடல்னு தை மாதம் வரைக்கும் அதை வச்சுருந்துருக்காங்க. சங்க இலக்கியத்தில் தை நீராடல்ன்ற பேர் இருக்குது. இப்போ இந்த மார்கழியில் நம்ம இப்போ அதை பின்பற்றுவதாக இருந்தால் அப்போ சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் தவிர்க்கணும், போகம் தவிர்க்கணும், பொய் சூது கள் அந்த மாதிரியான எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. இது ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க அல்லது தைப்பூசத்துக்கு பழனிக்கு போகிறதுக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கு மாலை போட்டவங்க தான் செய்யணும்னு கிடையாது. யாராக இருந்தாலும் இது இந்துக்களின் தவக்காலம். நம்ம ஒரு தவம் இருப்பது போல் நம்முடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டு வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபடாமல், சீக்கிரம் படுத்தால் தானே சீக்கிரம் எந்திரிக்க முடியும். அதனால் இந்த லேட் நைட்லாம் முழிக்காமல் சீக்கிரம் படுத்து தூங்கி 4:30க்கு எந்திரிச்சு, அதுவும் பச்சை தண்ணியில் குளிக்கணுன்னுவாங்க. குளித்து அந்த கோயிலுக்கு போய் ஒரு சுற்றிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 1 year வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். நம்ம பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு தவமும், ஒவ்வொரு விரதமும். அந்த ஒரு நீண்டகால விரதம் வேறு, இது ஒரு 30 நாள் அப்படி. இப்போ இதெல்லாம் உடல் நலத்துக்கான ஒரு பயிற்சி. இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் மாங்குன்னு நடக்கிறாங்க, வேர்க்க நடக்கணும், பிரிஸ்க் வாக் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இதை செய்தாலே போதும், கடவுளையும் கும்பிட்ட மாதிரி அதுவே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும். இன்னொன்று, கோயிலுக்குள்ளே போனால் நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நிறையா கிடைக்கும். ஆக இந்த மாதிரியெல்லாம் பல ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மையம், ஒரு சென்ட்ரு பிளேஸ் தான் கோவில் என்பது. ஆக கோவிலை சுற்றுவது என்பது கடவுளுக்காகவோ அல்லது அதை பரிகார ஸ்தலம் மாதிரி எப்போவுமே கோயிலை நினைக்கக்கூடாது. அது பக்திக்குரிய இடமோ பரிகாரத்துக்குரிய இடமோ கிடையாது. அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உரிய இடம். அதில் நமக்கு கொஞ்சம் தெரியும், நிறையா தெரியாது. அதனால் கோயிலுக்கு போகிறத நான் இந்த கோயிலுக்கு போனேன் இது நடக்கலை, அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும், அந்த மாதிரி பேச்சே இருக்கக்கூடாது, நம்பிக்கையே நமக்கு இருக்கக்கூடாது. கோயில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்முடைய மனநலத்துக்கு உகந்தது அப்படின்னு நினச்சி தான் போகணும். சரி, இப்போ திருப்பாவை 7வது பாட்டு. இப்போ உறங்குகின்றவர்கள் விழிக்கின்ற நேரம், விழிக்கின்ற காலம்னு சொல்லிட்டேன். அது தேவர்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இப்போது இந்த திருப்பாவை திருவம்பாவையிலலாம் ஒரு பெண்
கடவுளை நேசிப்பதாகவும், கடவுளை வணங்க போகணும், எல்லோரும் வாங்க எழுந்து வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறதாகவும் அந்த பாட்டு இருக்கும். திருப்பாவை 30 மாதிரியே திருவம்பாவை 30. அப்போ இருந்த அந்த சைவ வைணவ ஒரு பூசல், அதனால் இவங்க என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி அவங்க செய்வாங்க, அவங்க செய்கிற மாதிரி இவங்க செய்வாங்க. அது ஒரு பிரச்சார உத்தி தான். இது எல்லாமே ஒரு இலக்கிய வகைகள், புது புது இலக்கிய வகைகள் மூலமாக தங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள், தங்களுடைய தெய்வத்தினுடைய மேன்மையை எடுத்து கூறுகிறார்கள். இப்படி தான். இப்போ இந்த திருப்பாவையில் 7வது பாட்டு, கேசு கேசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து கேசு கேசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசும் பேச்சரவம் கேட்டிலையோ. அடுத்தது, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கைகலப்ப கைகோர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ. முதல்ல பேச்சரவம் உனக்கு கேட்கலையா, இன்னும் தூங்குறியன்றான். இப்போ தயிர் கடைகிறாங்கல்ல வீட்டுக்குள்ளே, அந்த சத்தமும் அவனுக்கு கேட்கல. ஏன்னா தயிர் கடையும் போது சலப் 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 சலப்னு ஒரு சத்தம் கேட்கும், அதுவும் கேட்கலையா அப்படின்னு நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ. நிறைய பேர் காலையில் பஜனை பாடிக்கிட்டு போகிறாங்க, கேசவனை பற்றி நாராயணனை பற்றி பாடிக்கொண்டே போகிறாங்க. அது கேட்டுமா நீ இன்னும் உறங்குத அப்படின்னு கேட்குறாங்க. தேசம் உடையாய் திரவேலோர் என்பாவாய். தேசம் உடையாய், தேஜஸ் அப்படின்றது தான் இங்கே தமிழ் படுத்தியிருக்காங்க தேசம்னு. அந்த தேசு அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் வடநாட்டில் பாருங்கள், தேசம் தேசின்னு சொன்னால் அது ஃபோக் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே தேஜஸ்ன்றத தேசு தேசம்னு போட்டிருக்காங்க. தேசம் உடையாய், நல்ல பிரகாசமான பெண்ணே, நீ ஏன் இப்படி தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க? நீ இப்போ எழுந்து நாராயணனை கேசவனை சேவிக்கிற நேரம் இது. இன்னும் இப்படி தூங்குறிய பேய் மாதிரி. பேய் தான் பகலில் தூங்கும், நைட்டு முழிச்சிருக்கும். பேயா தெரியுதா அப்படின்றோம்ல, அப்போ அது பகலில் தூங்கும். இப்போ விடிய போகுது, மணி 4:30 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் போய் நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிய. ஆணை சாத்தன் அப்படின்றது கரிச்சாங்குருவி. அதை பற்றி நமக்கு நிறைய தகவல் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆணை சாத்தன்றது கரிச்சாங்குருவி. அது காலையில் 4 மணிக்கு முடிச்சிடும். அதுதான் முதல்ல விழித்து நமக்கு ஒரு சத்தம் கொடுக்கும். அது எல்லா பறவைகள் மாதிரியும் சத்தம் கொடுக்கும். சில நேரம் அதை வல்லூருன்னு கூட நினைப்பாங்க. சத்தம் கொடுக்கும், விரட்டும், காக்கா குருவி எல்லாத்தையும் விரட்டிடும். அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அது ஒரு எல்லையை வரையறுத்து வச்சுக்கிடும். இந்த எல்லைக்குள்ளே வேறு எந்த குருவிகளையும் பறவைகளையும் விடாது. அது வலது பக்கம் போனால் நல்ல சகுனம். அதனால் அது அந்த ஆணை சாத்தன் அப்படின்வாங்க. யானையங் குறுகுன்னு குறுந்தொகை அகநானூர்ல எல்லாம் சொல்லி இருக்குது. குஞ்சரங்குரலோன் அப்படின்னு சொல்லி இருக்குது. குஞ்சரங்குரல் யானை இராஞ்சி, குஞ்சரம்னா யானைன்னு தெரியும், யானை இராஞ்சின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. யானையவே போய் உரசிக்கிட்டு போகணும், அவ்வளோ தைரியமானது, பயமில்லாத அந்த குதிரை. அதுக்கு இன்னொரு குருவி, அதுக்கு இன்னொரு பேர் வலியன். அந்த வலியனுக்கு ஒரு கதை உண்டு. என்னென்னா, பொதுவாக நம்ம வைணவ மரபில் வைணவ இலக்கியங்களை பற்றி பேசும்போது சைவ இலக்கியங்கள் பற்றி பேசுவது கிடையாது. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். என்னென்னா, திருவிளையாடல் புராணத்தில் ஒரு படலம். அதில் எப்படின்னா, ஒரு சிவனடியார் மற்ற சிவ பக்தர்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். நீங்கள் எல்லாரும் மதுரைக்கு போய் மீனாட்சி சொக்கநாதர் கோயிலுக்கு போய், எங்கள் ஊர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, அந்த பொற்றாமரக்குளம் இருக்குது பாருங்கள், அதில் சும்மா நீங்கள் காலை நனைச்சாலே போதும், உங்களை பிடிச்ச பாவம் பீடை எல்லாம் தொலைஞ்சிரும் அப்படின்பார். அப்போ அப்படியான்னு இவங்க கேட்டுக்கிட்டு சரி நாங்கள் போகிறோன்னு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் இந்த மரத்து மேலே உட்காந்துருந்த இந்த கரிச்சாங்குருவிக்கு என்ன கவலைன்னா, எல்லாம் நம்மளை விரட்டுது, காக்காலாம் நம்மளை விரட்டுது, நம்மளை ஒரு இடத்துல நிற்க விட மாட்டேனுது, ஒரு இடத்துல கூடு கட்ட முடியலை, நம்ம எப்படித்தான் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது அப்படின்ற கவலையோடு இருக்கும். அவரும் அந்த குருவியும் இவர் சொன்னதை, அந்த சிவனடியார் சொன்னதை கேட்டுக்கிட்டு நேர வந்துடும். நேர அந்த குருவியும் வந்துடும். எங்கே வரும்னா, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துடும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அது என்ன செய்யும், அதே மாதிரி அந்த பொற்றாமர குளம் இருக்குது, அந்த பொற்றாமர குளத்தில் தலையை நனைச்சிட்டு அப்புறம் அந்த பிரகாரத்தை சுற்றி 3 முறை வரும்.
இப்படி இது வர்றதை பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் என்ன செய்வாங்க, சொக்கநாதரை பார்த்து, என்னங்க எதுக்கு இந்த குருவி இப்படி வந்து குளிச்சுட்டு 3 சுற்று சுற்றிக்கிட்டு இருக்குது, என்ன காரணம் அப்படிம்பாங்க. எல்லாம் தெரிந்த இறைவி என்றாலும் கூட அந்த கணவன் மனைவி உரையாடல்னு காட்டும்போது திருவிளையாடல் புராணத்தில் எப்படி காட்டுவாங்க, ஏதோ மீனாட்சி அம்மன் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி, அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பில் அந்த மடம் என்ற பண்பு என்னதுன்னா எல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போது அந்த மாதிரி என்ன இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு மீனாட்சி அம்மன் கேட்கவும், சொக்கநாதர் அந்த கதையை சொல்லி இப்படி 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 அப்படின்னு சொல்லி அந்த குருவியை கூப்பிட்டு அது காதில் வந்து மிருத்யுஞ்சம் யோகம் அந்த மந்திரத்தை சொல்லுவார். அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அதுக்கு வந்து நல்ல பலன் கிடச்சிரும். அப்போ அது சொல்லும், சாமி எல்லா குருவியும் நீ விரட்டுது, என்னால் வந்து வாழவே முடியலை, இந்த உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கு நான் வந்து விரட்டுப்படுறேன், அதனால எனக்கு ஒரு இந்த குருவிகள் விரட்டாத மாதிரி, காக்கா குருவி மற்றதெல்லாம் என்னை விரட்டாத மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு அது கேட்குது. அதனுடைய தேவை தானே அது கேட்கும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அப்படி கேட்ட உடனே சாமி வந்து திரையம்பக மந்திரம்னு ஒரு மந்திரத்தை அது காதில் சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த வேத பார்ப்பனர்கள் எழுதுகின்ற காரணத்தினால தான் இந்த மந்திரங்களை சொல்கிறது. இல்லைன்னா சாமி உனக்கு வலிமை கிடைக்கும்னு சொன்னாலே போதும். அவரே மந்திரம் சொல்கிறாருன்னா இப்போ பாருங்கள், அவரே இந்த வேத சாஸ்திரங்கள் இந்த மந்திர தந்திரங்கள்லாம் வந்து நம்பிக்கை உடையவர், அதை பின்பற்றணும்னு இறைவனே நமக்கு வழிகாட்டுகிறார்ன்ற மாதிரி இந்த கதையை அவங்க எழுதியிருக்காங்க. இப்போது சொன்ன உடனே இனி உன்னை வலியன் என்பர் அப்படின்றார். இதுதான் உண்மை. இனி வந்து நான் என்கிட்ட வந்துட்டு இல்லை, நீ பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அதன் பிறகு அது வந்து வலியன் குருவி என்று அழைக்கப்படுகிறது. அதை பிளாக் ட்ரோங்கான்னு வாங்க, இந்த யானை இராஞ்சி அப்படின்வாங்க. ஏன்னா அதுக்கு தைரியம், யானையங்குருவி இப்படியெல்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா யானை கூட மோதக்கூடிய ஒரு தைரியம் அந்த குருவிக்கு கிடைக்குது. இப்போ அந்த குருவி என்ன செய்யும், மற்ற காக்கா வந்தால் விரட்டிடும், எது வந்தாலும் விரட்டிடும். இப்போ அது இருக்கிற பகுதியில் இந்த கொண்டக்குருவி புல்புல் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போய் கூடு கட்டி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். மற்ற குருவிகளுக்கு இது பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பெரிய குருவி ஆயிடுச்சு. அதனால தான் வலியன் குருவின்றது. கரிச்சாங்குருவின்னுவாங்க, அப்புறம் வந்து கரிக்குருவின்னுவாங்க. இந்த கரிச்சாங்குருவி அப்படின்றதுக்கு ஒரு சுவையான தகவல் ஒன்று சொல்கிறேன். கூப்ப ராஜகோபாலன் ஒரு கதாசிரியர், ஒரு கதை எழுதுகின்ற எழுத்தாளர் இருந்தார். அவருடைய சிறுகதைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து தன்னுடைய பேரை கரிச்சான் அப்படின்னு வச்சுக்கிட்டார். வலியன் அந்த பொருளில் கரிச்சான் அப்படின்னு வச்சுக்கிட்டார். அவர்கிட்ட வந்து ரொம்ப நேசமும் பாசமும் கொண்ட ஒருத்தர் நாராயணன் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் கரிச்சான்னா நம்ம அவரை விட கொஞ்சம் சின்ன ஆள் அப்படின்ட்டு கரிச்சாங்குஞ்சுன்னு இவர் பேர் வச்சுக்கிட்டார். இவருடைய அந்த பசித்த மானிடம்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். அப்படி இந்த கரிச்சான்ற பேரை எழுத்தாளர்கள் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய வலிமை. சரி, இது 4 மணிக்கு எழுந்துரும். எழுந்து அது கத்துது. அப்போ அது கத்துறது எப்படின்னா, அது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அது மனிதர்கள் மாதிரி சத்தம் கொடுக்கும், மைனா மாதிரி சத்தம் கொடுக்கும், அப்புறம் வல்லூர் மாதிரி சத்தம் கொடுக்கும். இப்படியெல்லாம் கொடுக்குறனால அது வந்து பேச்சரவம்னு சொல்கிறாங்க. அது பேசுகின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது, உனக்கு அந்த பேச்சு சத்தம் கேட்டும் நீ எந்திரிக்கலையா அப்படின்றாங்க. ரெட்டவால் குருவின்னு வேற நம்ம அதை சொல்லுவோம். அடுத்தது என்னென்னா, வீட்டுக்குள்ளே தயிர் கடையிற சத்தம். அந்த பெண்கள் என்ன போட்டிருக்காங்க, கழுத்தில் அச்சுத்தாலி ஆமத்தாலின்னு 2 தாலி போட்டிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சங்கு சக்கரம் பதித்த தாலி அப்படின்றது தான் அச்சுத்தாலி ஆமத்தாலின்றது. இந்த ஆமத்தாலி பூண்ட அனந்த சயனன்னு பெரியாழ்வாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். நம்ம தாலி பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கோம், பிற்காலத்தில் தான் அதை பற்றிய தகவல்கள் வருதுன்னு. இந்த அச்சுத்தாலி ஆமத்தாலி அதை தான் காசும் பிறப்பும் கலகலப்பு. அந்த தாலி வந்து கலகலன்னு சத்தம் கேட்குது, கை வந்து முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது, நடுவில் மத்து வச்சு 2 பக்கமும் கயிறு வச்சு கடையிறாங்க. அப்படி கடையும் போது அந்த தயிர் பானையில் மேலே வெண்ணெய் திரண்டு வரும்ல, அது அப்படி தலப் 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 இப்படியே குதிக்கும், ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டும், அது பேரரவம், பெரிய சத்தம். இதை கேட்டு எப்படிமா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ இது வந்து இந்த ஜீவாத்மாவை எழுப்பி பரமாத்மாவோடு இணைத்தல் அப்படின்னு முயற்சி என்று அதுக்கு ஒரு தெய்வீக விளக்கம், ஆன்மீக விளக்கம் கொடுத்தாலும் கூட நம்ம வந்து பொதுவாக அன்றாட நடைமுறையில் பின்பற்றக்கூடிய இது மார்கழி மாதம், தை மாதம் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு போகிறது, அல்லது எங்கேயாவது வெளியில் நல்ல சுத்தமான நல்ல பகுதிகளில் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் அப்படின்னு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே தான் மின்காந்த புலம் நமக்கு கிடைக்கும். அடுத்து கேசவனை பற்றியது. இந்த கேசவன் பேர் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது பொதுவாக நம்ம வந்து என்ன செய்வோம், பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவோம். அப்புறம் எது ஒன்றுனாலும் முதல்ல பிள்ளையாருக்கு கும்பிட்டு, பிள்ளையார் காப்பு கடவுள், விக்கினங்களை தீர்ப்பவர் விக்னேஸ்வரன் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வைணவர்களுக்கு இந்த கேசவன். இப்போ வைணவர்கள் யாராவது வீட்டை விட்டு வெளியே ஒரு காரியமாக போகிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த கேசவனை கும்பிட்டுட்டு போவாங்க. கேசவன் வந்து தடைகளை நீக்குபவன். ஏன்னா கண்ணன் சிறு குழந்தையாக இருக்கும் போது கேசி என்ற ஒரு அசுரன் கம்சன் அவனுடைய தாய் மாமன் ஏவி விடுறான். எப்பவும் கண்ணனுக்கும் அவன் தாய் மாமனுக்கும் தானே லடாய். ஏவி விடும்போது அவன் குதிரை வடிவத்தில் வந்து இந்த குழந்தையை கொல்ல வரும்போது, கண்ணன் சிறு குழந்தையாக இருந்தாலும் தெய்வ குழந்தை இல்லையா, அது காலில் ஒரு எத்தி ஒரு மிதிச்சதில் அந்த குதிரை செத்து போயிடும். அப்போ கேசியை வதம் செய்தவன் கேசவன். அந்த மாதிரி தான் இந்த கேசவன். ஆக எதிர்ப்புகளை வதம் செய்பவன். நமக்கு எந்த எதிர்ப்பும் வராது. இப்போ பொதுவாக வெளியே கிளம்பும் போது என்னென்ன செய்யணும், பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடணும். அம்மா அப்பா இருந்தால் அம்மா போயிட்டுறேங்கம்மா, ஆச்சி தாத்தா இருந்தால் ஆச்சி நான் போயிட்டுறேன், ஆச்சி நான் போயிட்டுறேன், தாத்தா நான் போயிட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பணும். பாய் 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 பாய்னு கூடாது. ஏன்னா போயிட்டு வர்றேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. சரிப்பா போயிட்டு வா அப்படின்வாங்க. அந்த போயிட்டு வான்றது தான் வாழ்த்து. பாய் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் கிளம்பு, அவ்வளோதான். வருவியா வரமாட்டியான்றது தெரியாது இல்லையா. அப்போ இந்த கேசவனை வணங்கினால், கேசவனை வணங்க வேண்டும், இறைவன்கிட்ட வணங்கிட்டு போகணும், பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டு போன்றாங்கல்ல, அது எதுக்கு, போயிட்டுறேன்னு சொல்லிட்டு போனால் அவங்க போயிட்டு வான்னுவாங்க. அந்த வா என்று சொல்வது தான் வாழ்த்து. உயிரோட திரும்பி வா, புரியுதா. அடுத்தது என்னென்னா, மனைவிட்டையோ அல்லது புஷ்பம், பூவு, ரத்தினம், இந்த மாதிரி மங்கள பொருளை ஒன்றை தொட்டுட்டு போகணும். ஒரு மனசுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். ரத்தத்தை பார்த்தா போகக்கூடாதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கருப்பு பூனை குறுக்க போகக்கூடாது. இதே கரிச்சாங்குருவி இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் போகணும், வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் போகக்கூடாது. அப்படி ஒரு டைரக்ஷன் மாற்றம் உண்டு. இப்படியெல்லாம் வந்து கருப்பு ஆகாது. பூக்கள் தொட்டுட்டு போகலாம், நவரத்தினம் இருந்தால் தொட்டுட்டு போகலாம், பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும், கேசவனை வணங்கிட்டு போனால் நம்ம போகிற காரியம் வெற்றிகரமாக முடியும். போயிட்டு பத்திரமா நல்ல ஆரோக்கியத்தோட ஆயுசோடு திரும்பி வருவோம். இதனால தான் இந்த பாடலில் வந்து கேசவன் அப்படின்ற பேர் சொல்லியிருக்கு. கடைசியில் அந்த தேசம்ன்ற வார்த்தை, தேசம் என்பது வந்து தேஜஸ். இவ்வளோ பிரகாசமான அழகான பெண்ணு நீயே, ஆனால் தூங்கும்போது உன்னைய வந்து என்ன வந்துடும், மூதேவி வந்து பிடிச்சிக்கிடும். தூங்கும்போது மூதேவி பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நீ ஏன் தூங்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக உறங்குபவரை எழுப்புவது என்பது ஜீவாத்மாவை இந்த மாயைகளோடு கலந்து பிணிக்கப்பட்டிருக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது என்ற ஒரு கருத்து. இன்னொன்று, ஆரோக்கியத்திற்காக அதிகாலையில் அந்த ஓசோன் ஆக்சிஜன் படலத்தை வந்து நாம் அதிகமாக உள்ளே எடுக்க வேண்டும் என்பதற்காக, அது ஒரு மூச்சு பயிற்சிக்காக நம்மை வந்து எழுப்புகிறார்கள். அந்த குளிரில் வந்து பச்சை தண்ணியில் குளிச்சிட்டோம்னா குளிர் விட்டு போயிடும். குளிர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னென்னா, நம்ம அப்படியே போர்த்தி கொண்டு இருக்கிற வரைக்கும் குளிர்ற மாதிரியே இருக்கும். வெளியே வந்து அந்த காற்றை நல்லா இழுத்து ஒரு தடவை சுவாசிச்சிங்கன்னு வைங்க, அப்படி ஒரு 10 தடவை சுவாசிச்சிங்கன்னா அந்த குளிர் காற்று உள்ளே போகவும் குளிர் விட்டுரும். அதனால் அதுக்கு பிறகு அந்த ஓசோன் இன்டேக் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஹெல்த் வைஸாக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை. அது இறைவனோடு இணைக்கப்பட்டு உள்ளது. நாம் இதை தினமும் அறிந்து கொள்வோம், நடைமுறைக்கும் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.